சரியான பேரம் இது கத்தரிக்காய் வெள்ளைக்கறி என்ன பெருசானு பிடிக்கா கொஞ்சமா தான் அது காய்ச்சினாங்க. மெத இது கத்தரிக்காய் பிரட்டல், இது ரச்சி குழம்பு, இங்கெல்லாம் ரச்சி பொரிகள், இது படை. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டார் நாங்கள் நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்? சும்மா வந்துதான் சும்மா நிற்கிறோம். நீங்கள் வந்தீங்க, நான் நிற்கிறேன் தெரிஞ்சு. நான் மதியம் என்னத்துக்கு வருது சாப்பிட வந்தீங்க. உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் ஒரு சமையலும் செய்யல, சாப்பாடு அன்றைக்கு நான் செஞ்சுறேன். சமையல் செய்யல எல்லாம் வேற இங்கே வந்து இல்ல நான் தான் சமைச்சேன் நான். ஆனா என்ன குக்கிங் வீடியோன்னு போடையில, வேற இன்னைக்கு சாப்பிட்றதுதான் நாங்கள் வீடியோ இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் நான் என்ன செந்திரனுக்கு ஆசையாக தந்துக்கிறான்னு பார்ப்பேன். வாங்கோ. இன்றைக்கு செந்திரன் வேலைக்கு போயிட்டேன். ஆனால் செந்திரனுக்கு உண்மையை சொன்னான், எனக்கு உடம்பு இல்லை, நான் அன்றைக்கு சமைக்கலைன்னு சொல்ல. சரி அப்போ கடையில் கட்ட மாட்டேன், பேருந்து வந்து வாங்கத்தான் தெரியும். பேருந்து இடையில சொன்னான் புட்டை வச்சு நான் வாங்கன்னு பார்த்து வாங்கிட்டீங்களா? ஏங்கிட்டாரா? பாருங்க என்னென்ன சாப்பாடுன்னு வாங்குவோம். இப்படி பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச கிரிச்சம்பா அரிசி சோறு, இங்கால முட்டை டேபர், இது கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, என்ன பெருசானு பிடிக்கா கொஞ்சமாக தான் அது காய்ச்சினாங்க. மெத இது கத்தரிக்காய் பிரட்டல், இது ரச்சி குழம்பு, இங்கால ரச்சி பொரிகள், இது படை. இவ்வளவுதான். தட்டை வடையோ ஓட்ட வடையோ? தட்டை வடை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். சரி அப்போ சாப்பிடுவோம். சரியா பசிக்குதானே பார்த்து கொண்டு நிற்கிறது. சரி இருங்க, அப்போ நான் போட்டுட்டான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு செந்திரனுக்கு போடுவோம். வாங்கோ செந்திரன் காணுமே கொஞ்சம் போடுங்க. சரியான வசியோ மதியம் தானே செஞ்ச சாப்பாடு காசியாக கிடக்கு. நல்லா இருக்கும். சரியா பார்க்கத்தான் வடிவா இருக்கும், பார்க்க வடிவா இருக்கும். சாப்பிட செய்யாங்க நல்லா இருக்கும். அப்புறம் கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, கத்தரிக்காய் பிரட்டல், இல்லை ரச்சி குழம்பு, அது அப்படித்தான். மற்றது உங்களுக்கு வந்து சிக்கன் பீஸு. என்ன கேட்டு வாங்கினீங்களா? காலாட்டாங்க அது பார்த்தா வந்தது. உங்களுக்கு போடுங்க. இங்க பாருங்க வீட்டை சாப்பாடு என்ன வடிவை. உங்களுக்கு போடுங்க. நானும் போடுறேன். போடுங்க. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. எனக்கு காணுங்களா சோறு கூடி போட்டுட்டாங்க கொஞ்சம். யாரு குழந்தை பிள்ளைய நாங்களே நிற்கிறோம்? இல்லை இல்லை அது எனக்கு தான். உங்களுக்கு போடுறீங்க. அப்புறம் ரச்சி குழம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் சாப்பிடலாம், முன்னாடி சாப்பிடலாம். சாப்பாடை பார்த்து பயந்து போடணும். அப்புறம் ரச்சி பொரியல், வடாய், கத்தரிக்காய் பொறுங்க. சாப்பிட்றாரு ஒரு ரியாக்ஷன் அங்கே போக மாட்டாங்க. செஞ்சால் சொல்ல தேவையில்லையா? ஏன் சரியில்லையா அவ்வளோத்துக்கு? அப்படி டேஸ்டாக உண்மையாவோ நல்லா இருக்க. அப்போ நானும் சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும். சமைச்சாக்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியாது. இப்போ சரியில்லையோ நீங்கள் சொல்கிற பார்த்து 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 சமைச்சேனா நல்லா தான் இருக்குது செஞ்சவனுக்காண்டி. என்ன இப்போ 2 நாளாகவே நான் பெருசாண்டு வீட்டில் சமைக்கிறேன் இல்லைண்ணே உடம்பு இல்லை. அன்றைக்கு மதிய சாப்பாடு தான் இல்லை கூட மதியத்தில் சமைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படியே சொல்கிறேன், சமைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. இன்றைக்கும் வைக்கணும். இன்றைக்கும் போய் நீங்கள் வேற ரொட்டி அஞ்சுறீங்களா? சரி அப்படி செய்ய மாட்டேன். உண்மையாக நல்லா இருக்குண்ணா. இல்லை கடை சாப்பாடு வேண்டட்டு வேணா உண்டா? நீங்கள் நான் தெரியும் ரொட்டி சுட்டு தரப்புறா. உண்மையா அப்படி நினைச்சாங்க. ஆனால் நல்லா இருக்கு. செஞ்சது
நீங்கள் சொல்ல மாட்டீங்களாமே என்ன சாப்பாடு சரியில்லையா? இல்லை நல்லா இருக்குங்க. ஆனால் உண்மையாக அந்த வடையை நான் சுட்டாது நாஞ்சிடல கடையெல்லாம் வாங்கிப்பீங்க. என்ன பார்க்க தெரியுது. என்ன எனக்கு இந்த வடை சுட தெரியாது. வடை என்ன கடைசியாக சாப்பிட்றது? கோழி முட்டை இது கோழி முட்டை. சாப்பிடுங்க. உங்களுக்கு தாண்டி தான் இவ்வளோ மினக்கட்டு சமைச்சு நான் நீங்கள் சாப்பிடணும் வந்து. என்ன சொன்னா எல்லாருமே எங்களையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை எல்லாரும் எங்களையே சுத்தவரை பார்த்து கொண்டு இருக்கணும். சாப்பிட பயமாங்க உண்மையா. நாங்கள் சாப்பிட இங்கால செந்திரன் அக்கா ஜெயராமன் அத்தை எல்லாரும் எங்களை பார்த்து. நீங்கள் எப்ப சாப்பிட முடிச்சு நாங்க சாப்பிடுவோம். அப்படியே ஆனா தட்டியே மாட்டோம் உங்களுக்கு ஒருத்தருக்கு. நீங்க சாப்பிடுங்க இருப்பீங்க பார்ப்போம். ஆஹா ஆஹா ஓஹோ கத்திப்பட்டு என்ன இப்படி ஒரு நாள் சமைப்போம்மா. ஆனா இப்படி ஒரு நாள் சாப்பிடக்கூடாது. நெடுகாலம் தட்டி சாப்பிடக்கூடாது. நெடுகாலம் முட்டை சாப்பிடக்கூடாது. முட்டை சாப்பிடலாமா? நான் கேட்டீங்களா? ஒரு நாளைக்கு 2 முட்டை தின்னுதான். அச்சோ அப்படி ஒரு காலம் சொல்ல மாட்டேன். உடம்பு வைக்கணும்டா. ஊர் முட்டை இல்லையே. ஆனா உண்மையா ஏன்டா இவ்வளவு நெடுவன் சாப்பிட்டா என்ன எண்ணெய் இல்லை ஃபுல்லா. இந்த செவல் வெள்ள எல்லாம் கூட எண்ணெய் சேர்த்துனால நெடுவன் சாப்பிடக்கூடாது. அப்பயாச்சும் இருந்து சாப்பிட நல்லா இருக்கு. அது உண்மையா நானே இன்றைக்கு சமைக்காம இருந்தேன்னா திடீர்னு ஒரு முடிவு சரி சமைப்பா. ஏன் ரச்சி கடை போகணும்? ரச்சியை பார்க்க ஆசை வந்துட்டு? இல்லை இல்லை அப்படி இல்லை. இல்லாடி ஃபோனில் நான் ரச்சி கறியல் பார்க்க ஆசை வந்துட்டு. இல்லை பாவம் தானே நீங்களும் நிறைய நாளாக சமைக்க இல்லையான்ட்டு. சரி இந்த நாளும் சமைப்போம் சாப்பிடுவீங்க. எப்படி சாப்பிட்டா வந்துடும். ஆனால் கோப்பம் தூக்குவீங்களா? அதான் போய் சாப்பிட கோப்பம் சரியான பேர உண்மையா. அப்போ உங்களுக்கான நாங்கள் சின்ன கோப்பா நீங்கள் செய்யணும். சின்ன கோப்பை செய்யலாம். சில்வரில் இருக்குல்ல கோப்பை. அது ஓகே. இன்னும் பார்க்க வடிவாக இருக்குமென்று தான் நாங்கள் இது தந்து நாங்கள் மட்டுமே ஒன்றும் இல்லை. நம்ம 2 போடையில ஏன்னு இப்படி பேசுறீங்க? கட் பண்ணிட்டா தான் போட்டுவீங்க. போடையில இந்த பார்க்க தெரியுது. நான் போட்டேன். நீங்கள் சாப்பிட சரியான ஸ்லோ இல்லை. அப்போ நானே ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். உண்மையாகவே நான் சமைச்சேன்னு சொல்லக்கூட உண்மையாக இல்லான்னு இல்லை இருக்கு. என்ன செந்துறேன் இதில் செந்துறனுக்கு எந்த கறி பிடிச்சிருந்தேன்? ஒரு குழம்பு தான் கிடந்தது, ஒரு வெள்ளைக்கறி தான் கிடந்தது, ஒரு கத்திரிக்காய் பேரெல்லாம் கிடந்தது. முட்டை டேபிள காணல பையனா அதை சொல்லுவேன். அப்ப எல்லாம் ஒவ்வொன்று ஒன்று இல்லை. இதுல எது நல்லா இருக்கு? டேபிளோ வெள்ளைக்கறியோ எல்லாம் நல்லா கிடக்கு. ஏதாவது கூடாட்டி சொல்லலாம். எல்லாம் நல்லா தானே கிடக்கு. கொஞ்சம் சோறு போடணும். தண்ணீர் வந்துட்டு அதுதான் காணும் சாப்பிடுங்க. வளர்ற உள்ள வர நீங்க பிரியாணி படுத்து போட்டானே அப்படியே. சரி அங்கால வேளாறு பெண்டிங்கில் நிற்கிறேன் 2 பேர் பானையில் வளர்ற உள்ளாம நம்ம வளரட்டுமே. என்ன செஞ்சுறேன் நீங்க இன்னும் வளரணுமே இல்லை? வளரணுமோ? ஒரு இறப்போ செலவு இன்னும் கொஞ்சம் வளருங்க. ஆனால் நிறைய பொட்சாரால 2 இது பட்டம் பச்சு ஒட்டி கொண்டு வரோம் காலால். அப்படி இல்லை அடிச்சுங்க. பார்த்தீங்களா நீங்கள் சாப்பிடட்டு மண்டுட்டு வளர்ற பிள்ளைன்னு சொன்னா நீங்கள் இப்படி காய்க்கிறது பார்த்தீங்களா? சாப்பிட சாப்பிட கொஞ்சம் செமிக்கும் தானே. அப்படியா? 2 வசனம் காய்க்கத்தானே வேணும். அப்படியா?
ஆனா இந்த டேபிள் எல்லாம் ரொம்ப பழகி நான் நினைக்கிறீங்க உங்க அம்மாட்டே சரி அம்மா உண்மை ஒன்றும் செய்ய தெரியா அப்போ அத்தை இல்லை அத்தை இல்லையா அதோட மூத்த மாமாண்ட அத்தை டேபிள் பண்ண எல்லாம் செய்வா தச்சி பிரெட் அழுவாள் இதே பார்த்து பார்த்து பழகினா மெட்டமடி அந்த மீன் கறிக்கு எல்லாரும் எனக்கு கொஞ்சம் சமைக்க தெரியா இதுவரை கொஞ்சம் செய்வேன் இன்னும் கொஞ்சம் லக்கிட்டு ஆசை ஆசை செய்வீங்களான்னு சாப்பிடலாம் நம்ம நன்றிக்கு சாப்பிட்டா சாப்பிடலாம் நான் இனிமே இவ்வளோ கதை கொஞ்சம் ஊருக்கு போட்டு போயிருக்கேன்னு நீ 2ஆம் டிப்பம் போட்டு சாப்பிடலான்னா என்ன சொல்கிறேன் நான் வேற என்னதான் நான் சொல்றது கொஞ்சம் வச்சு சாப்பிடுவாருங்க கூட கொஞ்சம் சரி நீங்கள் கழிச்சதுக்கான சாப்பிடுவாருங்க பொறிச்சலைக்கு ஏதோ நீங்கள் உண்மை அந்த தட்டவடையே நல்லா இருக்கு தெரியுமா எங்க வாங்கினேன் தெரியுமா ஓவியக்கான கடையில் ஓவியக்கான கடையில் வாங்கினா நான் உண்மையா நல்ல தட்டவடை 100 ரூபாவுக்கு தான் கொண்டு போனான் 5 தட்டவடை தான் இருப்பான் பேக்கெட்டோட உண்மையான இல்லை இருக்கு பேக்கெட்டுக்கு வேறு 5 ஆனால் உண்மையான இல்லை டேஸ்ட் சரி சாப்பிடு சாப்பிடு பாப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒளிந்து நிற்கிறோம் நிற்கிறீங்க சாப்பிட்டு முடிஞ்சு அப்பே நிற்கிறீங்க வீட்டை போகிறதுக்கு வீட்டை போறீங்க மேலே போகிறேன் வேலைக்கு போகிறதுக்கு சாப்பிட்டு வீட்டு நான் வந்து நித்திரம் போல இருக்கு போல இருக்குண்ணே சரியான பஞ்சிஞ்சா நான் கண்ணாடி போங்க வேலைக்கு காணும் நீங்க விட்டா நின்று போடு வேற வேற தாஞ்சாட்டன் வேலையா அதே மாதிரி ரொட்டி சுட்டு மீனா கடுத்து தானே நின்று இருக்கும் அதானே இனி அப்படி செய்ய மாட்டேன் சாப்பாடு மட்டும் தான் தருவேன் சரி அப்ப நாங்க அதோட என்ன வீடியோ முடிப்போமா களைச்சி போட்டோம் நான் சரி அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இதுண்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம் பாய்